சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு ஒன் டச் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி செங்கொடி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி CITUவின் செங்கொடி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் எல். சுந்தரராஜன் தலைமை தாங்கினார். துப்புரவு பணியாளர்களின் பணி நேரத்தை ஒன் டச் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை தரமானதாக வழங்க வேண்டும். ஓட்டுநர் சங்க துணை பொதுச் செயலாளர் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர். தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒன் டச் முறையை அமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வேலைக்கு வந்து செல்வதற்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்பது ஆகிறது. பெருக்குவதற்கான தொடப்பம் கிடையாது, அல்றதுக்கான கூட கிடையாது. ட்ரைசைக்கிள் வண்டிகள் எல்லாம் பழுதடைந்து தொழிலாளர்களே தொடப்பு வாங்கக்கூடிய அளவிற்கு, தொழிலாளர்களே அதை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மோசமான நிலையில் இதுவரைக்கும் ரெயின்கோட் வழங்கல. உடனடியாக அந்த ரெயின்கோட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோன்று எங்களது சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமற்றி பணியிட மாறுதல் உத்தரவை மாநகராட்சி நிர்வாகம் ஆணையர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்தும் சங்கத்தின் கோரிக்கைகள் குறித்தும் மாநகராட்சி கமிஷனரிடம் மனு அளிக்க உள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.